ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட மாலதி மயில்ராஜ். வெல்கம் பேக் டு மை சேனல் எம் ஸ்கொயர். இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேருந்து தான். ஸோ நம்மளோட முன்னாடி வீடியோலேயே வந்து நான் 2 வீடு அவைலபிளாக இருக்குது சேலுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதுலேயும் பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோட்டோவில் காமிச்சிருந்த மாதிரி தான் வீடியோட எலிவேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட எலிவேஷன் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ ஃப்ளோரிங் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. ஸோ இன்னும் பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் பெயிண்டிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸு. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் வந்து வீடு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம இப்போ எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வந்து மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கார்னர் பிளாட்டு. ஸோ இந்த பிளாட்டுக்கு வந்து 2 பக்கமே வழி இருக்குது. ஸோ இந்த சைடு ரோடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு ரோடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரேம்ப் ஒர்க்கு எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஃப்ளோரிங் பார்க்கிங் டைல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வால் எலிவேஷன், பார்க்கிங்கில் வந்து வால் எலிவேஷன் டைல்ஸும் போட்டாச்சு நம்ம. ஸோ வந்து சூப்பராக வந்திருக்கு வால் எலிவேஷன் டைல்ஸு, இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்கிங் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பேஷியஸான ஒரு பார்க்கிங். ஸோ 17 × 12 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவோட சைஸு. ஸோ இங்கே மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்கிங் ஏரியாவில். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சைடு கேட் வந்து நம்ம கார் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மீட்டர் ப்ரொவிஷனிங்காக இடம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது, பார்க்கிங்லேயே வந்து ஹால்லேருந்து ஒரு விண்டோ பார்க்கிங் பேஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஃபேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ லேடிஸ்க்கு பிடிச்சது ரொம்பவே கிச்சன் தான். அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹாலுக்கு வரலாம். ஸோ இதுதான் வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து 10க்கு 7 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் மேடையிலேயே வந்து டைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கிரானைட் ஸ்லாப்ஸ் போட்டாச்சு, சிங்க் வச்சாச்சு. ஸோ கிச்சனில் வந்து ஒரு ஸ்பேஷியஸான வந்து ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு மேலே லாஃப்ட்டு. ஸோ கிச்சன் வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும், பெரிய கிச்சனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் கிச்சன் ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுக்கணும். ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூமே டூப்ளெக்ஸ் மாடல். ஸோ மேலே இருக்குது. ஸோ அதனால் கீழே வந்து ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸு கீழே இங்கே ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த பாத்ரூமோட டைல்ஸு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டூப்ளெக்ஸ் மாடல் ஸ்டெப்ஸு போட்டிருப்போம் நம்ம ஹாலில். ஸோ இதுதான் வந்து ஹாலு. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 7 o'clock. ஸோ பாருங்கள் எந்த மாதிரி சன்லைட் உள்ளே வருதுன்னு. ஸோ வென்டிலேஷன், அந்த சன்லைட்டு, காற்று எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நேச்சுரல் லைட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக. ஸோ வென்டிலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில். வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்காது, டஞ்சன் மாதிரி இருக்காது. 2 விண்டோ இருக்குது ஹாலில். ஸோ நம்ம இப்போ மேலே போகலாம், 2 பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸில். ஸோ மேலேருந்து கீழே ஒரு வியூ பாருங்கள், ஹால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருப்போம். ஸோ வந்து இது வந்து ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்கோம். பார்த்தா உட்டன் டைல்ஸ் மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைல்ஸு. ஸோ டைல்ஸ் எல்லாமே அனுஜ் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்து வாங்கி தான் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்கும். முடிச்சப்புறம் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். 16 × 10, அதாவது 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் இருக்கும் இந்த பெட்ரூம் வந்து. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் ஏரியா மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இது வந்து உள்ளே போயிடும். நீங்கள் இங்கே ஒரு டேபிள் போட்டு நம்ம இதை ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 × 7. ஸோ இதுதான் பாத்ரூம் சைஸோட டைமென்ஷன். ஸோ பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸும் நான் வந்து அனுஜ் டைல்ஸ் தான், பியூர் ஒயிட்டில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு கிரானைட் டைல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்கில். இது வந்து நம்மளோட பால்கனி ஏரியா, ஃபஸ்ட்டு பெட்ரூமோட பால்கனி ஏரியா. ஸோ பால்கனியில் ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ரோட் சைட் ஃபேஸிங் பால்கனி. இங்கேயுமே வந்து ஒரு விண்டோ வந்துடும். இந்த இதுலேயுமே ஒரு விண்டோ மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் கீழே நம்மளோட பார்க்கிங் தெரியுது, அந்த பார்க்கிங் என்ட்ரன்ஸ் தெரியுது. ஸோ வென்டிலேஷன் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸு. ஸோ பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடம், இந்த ஒரு கார்னர் பீஸும் உங்களுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயுமே நீங்கள் வந்து இந்த ஏரியாவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்கார் வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணலாம் நீங்கள்.
இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து 10க்கு 10. ஸோ இங்கேயுமே நல்லா ஒரு பெரிய ஷெல்ஃபு கொடுத்துருப்போம், மேலே லாஃப்ட்டு கொடுத்துருப்போம், அட்டாச்டு பாத்ரூம். ஸோ மேலே 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்டு பாத்ரூம். ஸோ பாத்ரூம் டைல்ஸ்லாம் பாருங்கள், வால் டைல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து உங்களுக்கு அழுக்கு தெரியாத மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பர் கலரில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஃப்ளோர் டைல்ஸு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், கிளாஸியாக இருக்கும். ஆக்சுவலாக முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தெரியும். இங்கே பாருங்கள் வென்டிலேஷன் எப்படி இருக்குது, சன்லைட்டு காற்று வரதுக்கு எவ்வளோ நல்லா வழி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பெட்ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து வியூ ஒரு மழை பெய்யும் போது அழகாக எட்டி பார்க்கலாம், நம்ம அந்த வியூவை ரசிக்கலாம். ரொம்ப நம்மள ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு வந்து. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் மிஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த அதுவும் பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடு வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கீழே வந்து ஹால், கிச்சன், ஒரு பாத்ரூம் வந்துடும். மேலே வந்து 2 பெட்ரூம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இந்த 2 பெட்ரூம்லேயும். ஸோ வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டைல்ஸ் ஒர்க் வந்து ஸ்டெப் டைல்ஸ், நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் தான். ஸோ இந்த பாப்பா ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். இது எதுவுமே ஸ்லிப் ஆகாது. பார்க்குறதுக்கு ஒரு உட்டன் மேட் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த டைல்ஸ் வந்து. ஸோ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா அது இன்னுமே ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லாவே வந்து காத்தோட்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, இன்னொரு சைடு வந்து நம்மளோட வாசக்கால் வந்து சவுத் ஃபேஸிங் இருக்குது. ஸோ தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம கேட்டு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங், ரோட் ஃபேஸிங் வந்து ஈஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாலுமே நம்ம எவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ பசங்களாம் வந்து எட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லாவே ஒரு ஹைட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாருங்கள், இங்கே பாப்பா நிற்கிறா. ஸோ வந்து எட்டி பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும் மொட்டை மாடியுமே. இவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கோம். நல்லாவே பசங்களாம் வந்து எகிரி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேஃப்டி ப்ரொவிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரௌண்டட் பை ஃபுல்லாகவே ஹவுசஸ் தான். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்க இடம் வந்து ஃபுல்லாகவே சரௌண்டட் பை ஹவுசஸ். நம்ம வந்து போர் வந்து 200 ஃபீட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சம்பு டேங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். மேலேயும் 2 டேங்க்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. கீழே வந்து சம்ப் டேங்க்கும் இருக்குது. ஸோ வந்து தண்ணி பிரச்சனையும் எதுவுமே வராது. தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருநீர்மலை கோயிலோட அந்த வியூவும் தெரியும். ஸோ மலை வந்து தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வீடுங்க நிறைஞ்ச லொக்காலிட்டியில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இங்கே இருந்து 750 மீட்டர் தான் அனகாபுத்தூர் பஸ் டெர்மினஸ். ஸோ இந்த இடத்துல மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் இருக்குது மேலே நம்ம ஏறி வர இடத்துல. ஸோ இப்போ நம்ம மேலேருந்து கீழே போகிறோம் பாருங்கள், வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இதை செகண்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் வீடு அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன அடிஷன்னா மாடுலர் கிச்சன் வந்துடும் உங்களுக்கு, லாஃப்ட்டு, கபோர்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிசிடிவி வந்துடும், ஆட்டோமேட்டிக் மோட்டர் கண்ட்ரோலர் வந்துடும். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் வீடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் லாஃப்ட் சைஸ்லாம் எவ்வளோ பெருசாக, கபோர்ட்லாம் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூமில் இது மாதிரி 2 கபோர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய ஸ்பேஸ், எப்படிலாம் ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டைல்ஸுமே வந்து ரொம்ப கிளாஸியாக சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அனுஜ் டைல்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளோர் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. ஸோ இது வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடு பார்க்குறதுக்கு. நான் 2 வீக்ஸ் கழித்து ஃபினிஷ் பண்ணோன்னே வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்கனியோட ஃப்ளோர் டைல்ஸு எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸ் வந்து அவ்வளோ ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம வீடு கட்டணும்னா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு குவாலிட்டிலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ஸோ இது லேண்ட் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 lakhs. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இது லொக்கேஷன் எல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்மளோட இதில் ஃப்ளாஷ் ஆகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இன்னும் நீங்கள் இப்போ புக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா நம்ம அதையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஹவுஸு, ஒரு பிரம்மாண்டமான வீடு
ரொம்ப கிளாஸியாக இருக்கும் லுக்கு. ஸோ இதே ப்ராஜெக்ட்டு இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 80 lakhs 90 lakhsக்கு குறைஞ்சி நமக்கு வீடே கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ரைஸோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷனும் இருக்கும். ஸோ வீடு வந்து ரொம்ப 2 weeks கழித்து நான் முடித்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்காச்சும் வந்து வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள எங்களை வந்து மீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ நாங்கள் தான் வந்து டைரக்ட் ஓனர். ஸோ எந்த ப்ரோக்கர்ஸும் கிடையாது. ஸோ இதில் ப்ரோக்கரேஜ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நாங்கள் டிஸ்பிளே பண்ணுற நம்பர் என்னோட நம்பர் தான். ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னும் 2 weeksல வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் அடுத்த வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், முடிச்சதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குது லுக்கு. ஸோ பாருங்கள், கார்னர் பிளாட்டு, 2 சைடு வாசல் இருக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு வீடு அப்படின்னு பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கலரிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குன்ற அந்த டைமென்ஷனும் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது. ஸோ வீடு வந்து ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். வென்டிலேஷன், காற்றோட்டம், அதுக்கப்புறம் வந்து ஏரியா எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கேருந்து எல்லாமே ஈஸி ஆக்சசபிள். என்னெல்லாம் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த லொக்காலிட்டி எப்படி இருக்குது, பக்கத்தில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் உங்களுக்கு நியர்பை இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னுமே டீட்டெயிலாக போடுறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.